ஐயோ ஐயோ ஐயோ, என் மருமகளே, என் கண்ணே பட்டுட்டு போல இருக்கே. ஆண்டி, இதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி கல்யாணம் பண்ண மாதிரி அலங்காரம் எல்லாம் பண்ணி ரெடியா இருக்க சொன்னீங்க. மதன், நீங்களும் பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு வாட்ஸ் ஆல் திஸ்? மைனா, இன்னைக்கு உனக்கு எனக்கு கோயில்ல கல்யாணம். என்னது, கல்யாணமா? ஆமா மைனா, அதுக்கு தான் நான் உன்னை ரெடியா இருக்க சொன்னேன். ஆமா மைனா, அவசர அவசரமா கோயில்ல கல்யாணத்தை வச்சுக்கலான்னு முடிவு எடுத்திருக்கோம். நான் சொல்றது சரிதானே? அப்படியா? நீங்க சொல்றத என்னால நம்பவே முடியல. இவ்ளோ சீக்கிரத்துல சர்ப்ரைஸா நம்ம கல்யாணத்தை பிளான் பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. Oh my God. இப்ப நீங்க சொன்னது எனக்கு அப்படியே இன்ப அதிர்ச்சியா இருக்கு மதன். எனக்கு கல்யாணம்னு நீங்க சொல்றத கேட்ட உடனே என் கால தரையில நிக்க மாட்டேங்குது. வானத்துக்கும் பூமிக்கும் பறக்கிற மாதிரி வண்ண வண்ண கனவுகளா தோணுது. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மதன். I'm really happy. இந்த சந்தோஷத்தோட கோயிலுக்கு போய் நம்ம ரெண்டு பேரும் மாலை மாத்திக்கோமா? ஓகே, பட் என்னம்மா மைனா, சொல்லுமா, என்ன ப்ராப்ளம்? எதுவா இருந்தாலும் சொல்லு. வெல், எனக்கு கல்யாணம்னு நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இப்படி திடுதிப்புன்னு, அதுவும் இன்னைக்கே கல்யாணம் பண்ணணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? நீ கேக்குற கேள்வி சரிதான் மைனா. ஆனா இன்னைக்கு நம்ம கல்யாணம் நடக்கலன்னா இன்னும் 31 வருஷத்துக்கு கல்யாணம் நடக்காதுன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. 31 வருஷம் கழிச்சு கல்யாணம் நடக்கிறதுக்கு பேசாம செத்தே போயிடலாம். அதான் மைனா இந்த முடிவு எடுத்துட்டேன். இன்னைக்கே தாலி கட்டி இன்னைக்கு ஒரு நாள் உன் கூட வாழ்ந்து செத்து போனாலும் எனக்கு சந்தோஷம் தான். அதனாலதான் இந்த முடிவு எடுத்தேன். எல்லாம் சரிதான் மதன், ஆனாலும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன் திடீர்னு பயப்படுற? உன் மனசுல என்ன தோணுதோ அத வெளிப்படையா சொல்லுமா. அது மைனா, சொல்லு மைனா, ஏன் நிறுத்திட்ட? அது சொல்லு மைனா. அந்த பூமிக்கு வந்து நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவாளோ? சொல்லுங்க மதன். சத்தியமா பூமிக்கு வரமாட்டா மைனா. சுப்ரியா கூட உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் நடக்கும்போது அந்த அர்ச்சனா வந்து தடுத்தாங்கல்ல, இப்பவும் அதே மாதிரி வந்து நம்ம கல்யாணத்தை தடுப்பாங்களா? அது சொல்லுங்க. அர்ச்சனாக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் இப்ப நம்மளுக்கு கல்யாணம் நடக்க போற விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது. அவ வரதுக்கு சான்ஸே இல்ல. அந்த சுப்ரியாவை நீங்க காதலிச்சு கைவிட்டதுனால ஒருவேளை அந்த சுப்ரியா வந்து நம்ம கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாளா? ஐயோ, என்ன விட்ட மாட்டேங்கிறாளே. சொல்லுங்க மதன். ஐயோ மைனா, அதெல்லாம் இல்ல. அவ வரதுக்கு சான்ஸே இல்ல. ஏன்னா இன்னைக்கு அவளுக்கு ஒரு எமர்ஜென்சி ஆபரேஷன் இருக்கு. மதன், போலீஸ் உங்க மேல சந்தேகப்பட்டு இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடுவாங்களா? சொல்லுங்க சொல்லுங்க மதன். மைனா, நமக்கு நடக்க போற இந்த கல்யாண விஷயம் போலீஸ்க்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரியாது. அதனால அந்த கவலையே உனக்கு வேண்டாம். இல்ல, யாருக்கும் தெரியாம இந்த மாதிரி ரகசியமா கல்யாணம் பண்ணா நாளைக்கு ஏதாவது இதுல பிரச்சனை வந்துராதா? மைனா, நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த பிரச்சனையும் வராது. நிச்சயமா வராதுல்ல மைனா? சத்தியமா வராது மைனா. இங்க பாரு, இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் மேல சத்தியமா நான் சொல்றேன், நம்ம கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது மைனா. சரி மதன்,
நான் உங்களை நம்புறேன். என் மருமகனா மருமகனா. மைனா அதேதான். சரி, நான் போயிட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு வரேன். நல்லா சாமி கும்பிட்டுட்டு வா, நல்லா கும்பிட்டுட்டு வா. டேய், நானு குவாலியர் வம்சத்துக்கே சம்பந்தி. அம்மா, நான் குவாலியர் வம்சத்துக்கே ராஜா அம்மா. ஆமாண்டா. வாமா. வாங்கம்மா. வா. வாங்க. முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு போவோம். வாமா, கும்பிடு. ஆ. வா. சரி, வா வாமா. வா மைனா. தாயே, அர்ச்சனாவுக்கு நல்லபடியா பிரசவம் ஆகணும். பிரசவ சமயத்துல எந்த குறையும் ஏற்பட்டுறக்கூடாது. நீதான் தாயே கூட இருந்து காப்பாத்தணும். உன்னை நம்பிதான் வந்திருக்கோம். அம்மா தாயே, அர்ச்சனாக்கா எந்த கஷ்டமும் இல்லாம குழந்தை பெத்துக்கிட்டாங்கன்னா நான் உன் சன்னதியில அங்க பிரதேசனம் பண்றேம்மா. மார்கணி, அர்ச்சனா பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போயிடலாம். வா. அம்பாளை கும்பிட்டுக்கோமா, கும்பிட்டுக்க. வாமா. கோயில்ல கல்யாணம் வச்சிருக்கோம். சரிங்க. மணமகளார் எங்க இருக்கு? வலது பக்கம் போய் இடது பக்கம் திரும்பினா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ரூம் இருக்கு. சரிங்க. மைனா, நீங்க ரூம்ல போயிருங்க. நான் மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு வந்து கூப்பிடுறேன். செல்வி, இந்த இத எடுத்துட்டு போய் ரூம்ல வச்சிடு. போமா. ஓகே ஆண்டி. மைனா, சீக்கிரம் ரெடி ஆயிடு. நான் எல்லாரும் கூட பண்ணிட்டு வந்துடுறேன். கல்யாணம் பண்றதுக்கு புக் பண்ணவங்க நீங்க தானே? ஆமாங்க. என்ன அத்தை, இது அநியாயமா இருக்கு. அர்ச்சனாக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்க நேரமா பார்த்து மதன் வேற கல்யாணம் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கான். கண்டுக்காத, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இடது பக்கம் தான் கல்யாணம் நடக்கிற இடம் இருக்கு. நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க. கல்யாணம் செஞ்சு வைக்க சரி. ஐயர் வந்துருவாரு. சரிங்களா? அம்மா வசந்தா, என்ன வசந்தாமா, கையில தாம்பூல தட்டு, அதுல பட்டு புடவை, குங்குமச்சிமிழு, புது தாலி. என்ன என்ன விசேஷம்? மதன், பட்டு வேஷ்டி, பட்டு சட்டை, மாப்பிள்ளை கோலத்துல இருக்க. ஏன்பா, பொண்ணு எங்க காணோம்? அது டேய், டேய், டேய். நான் சொல்றேன்டா, நான் சொல்றேன். அது சீதா கல்யாணம் பண்றதா வேண்டிட்டு இருந்தோம். அதுக்கான பணம் கூட கட்டிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல சீதா கல்யாண நிகழ்ச்சி தொடங்கிடும். நீங்களும் இருந்து பாத்துட்டு போங்க. கல்யாணம் நடக்காத பொண்ணோ பையனோ வீட்ல இருந்தா அப்படி பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். உங்க வீட்ல இருக்கிறது ஒரு பையன் ஒரு பொண்ணு, 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் யாருக்கு உங்க வீட்ல கல்யாணம் ஆகாம இருக்கு? ஒருவேளை மதனுக்கு 2வது கல்யாணம் நடக்கலையேன்னு வேண்டிக்கிட்டீங்களோ?
இல்ல மதனுக்கு தான் கல்யாணம் செய்ய இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க. திருட்டு கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அப்படி ஏதாவது முடிவெடுத்தீங்க, அர்ச்சனாவும் நானும் உங்களை சும்மா விட மாட்டோம். அர்ச்சனா கிட்ட சொல்லி உடனே போலீஸ வர வச்சிருவேன். டேய் மதன், நீ கையில தாலி எடுக்கிறதுக்கு பதிலா உன் கையில நீ விலங்க மாட்டிக்கிட்டு தாண்டா அலையணும். ஐயோ, எங்களுக்கு 2வது கல்யாணம் பண்ணிலாம் பழக்கமே இல்ல. அப்படியே செஞ்சதா நீங்க விட மாட்டீங்களே. நான் அந்த மாதிரி முடிவெல்லாம் மூட்டை கட்டி வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. இத பாரு மதன், நீ கல்யாண ஆசைய மூட்டை கட்டி வச்சிட்டியா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா நீ பூமிகாவை விட்டுட்டு வேற யார் கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்சாலும் அது பூமிகா கழுத்தாதான் இருக்கும். நீங்க எங்களை நம்பலன்னா இங்கே இருந்து சீதா கல்யாணத்தை பாத்துட்டு போங்க. சீதா கல்யாணத்தை செஞ்சு பாக்குற தகுதி உங்களுக்கு இருந்தா பரவாயில்ல. அந்த தகுதி இல்லாதவங்க செய்யற கல்யாணத்தை நாங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. வரோம், வாடி. வாங்க. டேய், இவங்கள நம்ப முடியாது. வா வா. அர்க்கணி, என்னத்த? நாம கோயில்ல இருந்து வெளியில வந்தது அந்த மதனுக்கும் வசந்தாக்கும் ரொம்ப நிம்மதியா இருக்கும். எதை வச்சத்த அப்படி சொல்றீங்க? ஏதோ ஒரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறதுக்காகத்தான் மதன் இந்த கோயிலுக்கே வந்திருக்கான். அவன் கெட்ட நேரமோ இல்ல நம்ம நல்ல நேரமோ நம்ம எதிரில வசந்தாவும் மதனும் மாட்டிக்கிட்டாங்க. நம்ம கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுனால சீதா கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அதனால அவங்க முன்னாடி நாம வீட்டுக்கு போற மாதிரி போக்கு காமிச்சிட்டு ஆத்தாளும் மகனும் என்ன பண்றாங்க நாம கவனிக்கணும். டேய் வா வா. என்னம்மா? அங்க பாரு. அப்படியா அத்த? ஆமா, கண்டிப்பா அவங்க சீதா கல்யாணம் எல்லாம் பண்ண வரல. வேற ஏதோ பிளானோட தான் வந்திருக்காங்க. வா, நாம ஒளிஞ்சு நின்னு பார்க்கலாம். வா. அப்பா, டேய் மதன், இப்போதைக்கு தப்பிச்சோம். அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. வா 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 வா. அத்தை, ஆ, நம்ம கோவில்லே இருந்திருக்கலாம் அத்தை. ஏய், நாம அங்கேயே இருந்தா நமக்காகவே சீதா கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வெளியே வந்துட்டதுனால அந்த மதன் ரொம்ப தைரியமா அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுவான். ஆனா அவனை தாலி கட்ட விடாம செய்யறதுதான் நம்மளோட வேலையே. டேய் மதன், ஐயரே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாரு. நீ போய் மைனா கூட்டிட்டு வா. என்னடா யோசிக்கிற? அதான் அவங்க தான் போயிட்டாங்கல்ல, நீ போய் மைனா கூட்டிட்டு வா. வேண்டாம், நானே போய் கூட்டிட்டு வரேன். மாமா, அவசரப்படாதம்மா. அவங்க அவ்வளவு சீக்கிரம் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா சொல்ற? ஆமாம்மா, இங்க வா சொல்றேன். தாலி கட்டுற நேரத்துல போய் ரகளை பண்ணி அவனை தாலி கட்ட விடாம செஞ்சிடணும். அதுக்கு கோவிலுக்கு வெளியவே நின்னு நோட்டம் பார்க்க வேண்டியதா. வா, கோவிலுக்கு பின்பக்கமா போய் ஒளிஞ்சு நின்னு பார்த்தா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியும். வா, வாடி. டேய், எங்கடா காணோம்? மா, இங்க தான் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. வா, இந்த பக்கம் போய் பார்க்கலாமா? பாத்தியாமா,
அவங்க போக மாட்டாங்க, ஒளிஞ்சிருந்து வேவு பார்ப்பாங்கன்னு சொன்னல. கரெக்டா நிக்கிறாங்க பார். ஆமாண்டா. அவங்கள சும்மா விடக்கூடாதுமா, சரியான பாடம் போகட்டணும். ஒரு நிமிஷம் இருமா, தோ வரேன். என்னடா? அம்மா, அவங்க இன்னும் அங்கேயே தான் மறைஞ்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அங்க 2 உருட்டுக்கட்டை இருக்குமா, ஒரு உருட்டுக்கட்டையை நீ எடுத்துக்கோ, இன்னொன்னு நான் எடுத்துக்கிறேன். அந்த தங்கம்மா மண்டைய போட்டு நான் பொழந்துடுறேன். நான் அர்க்காணி மண்டையை பொழந்துடுறேன். அதேதான். மறைஞ்சிட்டு பாப்பீங்களா மறைஞ்சிட்டு பாப்பீங்களான்னு அடிக்கிற அடியில் 2 மணி நேரத்துக்கு எந்திரிக்கவே கூடாது. அத்தை என்ன அத்தை, வசந்தாவை மதனையா உள்ள ஆளே காணோம். இருடி அந்த மதன் கேடி பய பொண்ணை கூட்டிட்டு வரதுக்காக போனாலும் போயிருப்பா. அது மட்டும் இல்லமா, கோயிலே அது ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அவன் மயங்கி கிடந்தாலும் யாருக்குமே தெரியாது. சரி வா, சரி, நம்ம வா, வேலையை வா, காட்டலாம். பாத்தியம்மா எப்படி ஒளிஞ்சிருந்து பாக்குறாங்கன்னு. முகூர்த்த நேரம் முடிய போறது, பொண்ணு மாப்பிள்ளையே இன்னும் வரல. சீக்கிரம் போய் பொண்ணு மாப்பிள்ளைய அழிச்சுட்டு வாங்கோ. அர்க்காணி, நான் சொன்னேன்ல, இது சீதா கல்யாணம்லாம் இல்ல, மதன் கல்யாணம் தான். ஐயரு பொண்ணு மாப்பிள்ளை எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. மதனும் கல்யாண பொண்ணு வரப்போறாங்க பாரு. பாருடி. டேய், அம்மா நீ வாமா, அவங்கள விடக்கூடாது. விடுடா. அம்மா மறைச்சு வச்சுக்கோமா. மதனும் கல்யாண பொண்ணு வர நேரம் ஆயிடுச்சு. இப்போ கல்யாண பொண்ணு வரப்போறா, பார்த்துக்கிட்டே இரு. 1 2 3 அடிமா. பெரிய சிபிஐ அப்படியே ஸ்பை வேலை எல்லாம் பாக்குறாங்க. நீ போமா, அப்படி இட்டு விட்டணும். மூஞ்சி முகரையும் பாரு. டேய் மதன், இப்பதான்டா என் மனசுக்கு முழு நிம்மதியா இருக்கு. டேய், இவங்க மயக்கம் தெளியறதுக்குள்ள நீ மைனா கழுத்துல தாலி கட்டு போ. மைனா ரெடியா இருந்தா கூட்டிட்டு வா. நான் ஐயர்கிட்ட போய் எல்லாம் ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறேன். சீக்கிரம் சீக்கிரம். மகாகாயா சூரியகோடி நமப்பா அவிக்னம் குரு மே தேவா சர்வகாரியேஷு சர்வதா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ராங் க்ளௌம் க்ளம். என்னம்மா இன்னும் பொண்ணு மாப்பிளையே காணோம்? இப்ப வந்துருவாங்க, நீங்க ஆக வேண்டியதை பாருங்க. இது பிடி. கமன். இது உள்ள வச்சிடு. மைனா, மைனா, உன்னை அம்மன்னு சொல்றதா இல்ல அம்பாள்னு சொல்றதான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பார்க்கும்போது மூலஸ்தானத்துல இருக்க வேண்டிய அம்பாள் மாதிரியே இருக்க. ஒருவேளை இடம் மாதிரி வந்துட்டியோ, அப்படியே வைரத்தோடு மாதிரி சொல்லிக்கிற. மதன், வர்ணனை எல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க எங்க போனீங்க அத சொல்லுங்க. என்ன என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் எங்க போல மைனா, இங்கதான் கோயில தான் இருந்தேன். போய் சொல்லாதீங்க மதன். என்னடா ரொம்ப லேட் ஆகுதுன்னு நினைச்சு நானே இங்க இருந்து அங்க போய் பார்த்தேன். ஐயர் மட்டும்தான் இருந்தாரு. உங்களையும் காணோம், ஆஞ்சையும் காணோம். எங்க போயிருந்தீங்க சொல்லுங்க. அது 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 வந்து நீங்க முழிக்கிற மொழியை பார்த்தா ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க மதன், எங்க போயிருந்தீங்க? அது 2 ராவு காலம் வந்துச்சு, அதுக்கு பரிகாரம் பண்றதுக்காக போனேன். அது என்ன 2 ராகு காலம்? ஒரு நாளைக்கு ஒரு ராகு காலம் தானே? அது எனக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்ல, அதான் ராவு காலமா வருது. சரி சரி, சீக்கிரமா மைனா, சீக்கிரம் உன் கழுத்துல நான் தாலி இல்ல கட்டணும். மதன், அண்ணா என்ன ஐயோ, சொல்ற? நீ எதுவும் பேசாத, நீ வா, நீ என் கூட வா.
மதர் ஓம் அக்னயே நமோ நமः அக்னயே தன்னமம ஓம் த்ரியம்பகம் நஜாமகே சுகன்யம் புஷ்டிவர்தனம் உர்வாருகமேவ ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஸ்வாஹா மகாகணபதயே தன்னமம. முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள தாலியை கட்டுங்கோ, இல்லைன்னா தடங்கள் வந்துட்டே இருக்கும். சாமி சாமி நீங்க தாலி எடுத்து கொடுங்க, நான் முதல்ல தாலி கட்டிடுறேன். மந்திரத்தெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம். ஐயோ, முதல்ல மாலையை மாத்திக்கணுமே. மாலை எடுத்துன்னு வாங்க. அம்மா மாலை எங்கம்மா? மாலை மாலை செல்வி கிட்ட கொடுத்து ரூம்ல வைக்க சொன்னேன். மாலை எங்க மாமா? என்ன? ஆமா ஆமா, மாலை ரூம்ல தான் இருக்கு. எடுத்துட்டு வாங்க. அம்மா ஓடுமா ஓடுமா, சீக்கிரம் போய் மாலை எடுத்துருவோமா, ஓடுமா. போய் எடுத்துட்டு வரேன்டா, ஓடுற வயசா இது? ஓடி ஓடி கல்யாணம் பண்றதுன்னு சொல்வாங்களே, அதானே இது? சரி, நான் போய் மாலையை கொண்டு வரேன். சீக்கிரம் போயிட்டு வா. Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.